இன்றைய நாள் நாட்டினுடைய மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற திருநாளில் நாளும் மட்டுமல்ல, எங்கள் பள்ளியும் இணைந்து நாங்கள் செயல்படுவோம், கொண்டாடுவோம் என்கின்ற முகாந்தரத்தோடு இன்றைய நாளிலே அம்மாப்பேட்டை அரசு உயர்நிலை பள்ளியில் 76வது குடியரசு தின விழாவினை நாம் உள்ள உணர்வோடு உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர் தமிழ்ச்செல்வம் அவர்களே, தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பள்ளியினுடைய மேலாண்மை குழு உறுப்பினர் தலைவி ஜி ராணி அவர்களே, தேசிய கொடியினை ஏற்றி நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்த்து தலைமை ஆசிரியர் ஐயா கண்ணன் அவர்களே, எனக்கு முன்னதாக உரையாற்றிய தலைமை பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வி மாணிக்கம் அவர்களே, இன்னும் எனக்கு முன்னதாக பேசி அமர்ந்திருக்கின்ற அண்ணன்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய நாளிலே நம்மோடு பங்கு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளே, மேலாண்மை குழு உறுப்பினர் பெருமக்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 76வது குடியரசு தின நன்னாளில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கின்ற பொழுது என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். எத்தனை பேர் அதில் கவனித்தீர்கள்? மாணவ செல்வங்களே, உங்களை நான் அதில் அழைக்கவில்லை என்று. காரணம், எனக்கு முன்னதாக உரையாற்றியவர்கள் எல்லாம் சென்று விட்டார்கள். ஆசிரியரிடத்திலே நான் கேட்டேன், ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடத்தில் கேட்டேன், ஐயா நான் எப்பொழுது என்னுடைய உரையாற்றுவது எப்பொழுது என்றேன். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தான் சிறப்புரையாளர், ஆகவே நீங்கள் தான் கடைசியில் பேசப் போகிறீர்கள் என்றார்கள். நான் சொன்னேன், எல்லோரும் போய்விட்டார்கள் என்று. நான் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. காரணம், மாணவ செல்வங்கள் உங்களிடத்தில் நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். சாதனையாளர்கள் நீங்கள் தான். வாழ்த்துறை நிகழ்த்துகின்ற பொழுது பட்டதாரி ஆசிரியர்கள் சொன்னார்கள், தலைமை ஆசிரியருடைய உரையிலும் சொன்னார்கள், தமிழ் மாணவ செல்வங்களே என்று. நீங்கள் தான் ஐயா வருங்கால செல்வங்கள், நீங்கள் தான் ஐயா வருங்கால செல்வங்கள். தேசியுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இதில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருக்கலாம், எத்தனையோ அப்துல் கலாம் இருக்கலாம், எத்தனையோ பிரதம மந்திரிகள் இருக்கலாம், எவ்வளவோ ராணுவ வீரர்கள் இருக்கலாம் சொன்னார்கள். உங்களிடத்திலே நான் பேசுவதிலே நான் மனமகிழ்ச்சிக் கொள்கிறேன், உற்சாகப்படுகிறேன், உற்சாகப்படுகிறேன். காரணம், உங்கள் குடும்பத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இந்த ஊருக்கும் இந்த பள்ளிக்கூடத்திற்கும் இந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியருக்கும் உத்தியாகத்தில் எல்லா வகையிலும் பெருமை தேடி தரப்படுற மாணவ செல்வங்களே, நான் உங்களிடத்தில் பேசுவதிலே நான் பெருமை கொள்கிறேன். நீங்கள் நினைத்தால் எத்தனையோ கண்ணன் தலைமை ஆசிரியர் போல நீங்கள் பெயர் எடுக்க முடியும், எத்தனையோ தலைமை ஆசிரியர்கள் போல நீங்கள் பெயர் எடுக்க முடியும். அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள், இப்பொழுது உங்க பக்கம் வர
அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்கள் இப்படி பேசுவார்களா, நல்ல பல கருத்துக்களை சொன்னார்களா என்று நான் இவர்களை நினைத்து நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, மேலாண்மை குழு உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் காலடி வைத்தவர்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். ராணி என்ன ராணி, இன்னும் பல மகாராணியனாக நாங்கள் உருவாக்குவோம். காரணம் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியிலுடைய மண்ணிலே பூமியிலே காலடி வைத்தவர்கள் யாவரும் தோல்வி என்பதை கிடையாது, வெற்றி முகாந்திரத்திலே கொடுப்பார்கள். எனக்கு முன்னதாக பேசினார்கள் அண்ணன் அவர்கள் பேசினார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். இவர்கள் பேசுகின்ற பொழுது நீங்கள் கல்வியிலே நீங்கள் திளைத்திருங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் பேசினார்கள். ஒவ்வொருவரும் தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னார்கள். கல்வி வேண்டுதான். நான் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன், கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், வீரம் வேண்டும், எல்லாம் வேண்டும். என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஆசிரியர் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆசான்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், நாடகத்திலே நடிக்கப் போகின்ற மாணவ செல்வங்கள் இருக்கிறீர்கள், எனக்கு முன்னதாக இருக்கிற மாணவ மாணவிகள் இருக்கிற ஆசிரியர்களுக்கு பெருந்தகைகள் இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிற மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள். உங்களை அத்தனை பேரிடத்திலும் நான் இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா? அத்தனை பேரிடத்தில் கேட்கின்ற பொழுது மறு உத்தரவு என்ன வரும்? நல்லா இருக்கேன் என்பார்கள். மறுகணம் அதையே திருப்பி நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு பிறகு நல்லா இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் மீண்டும் அடுத்த ஒரு கேள்வி, நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்களா என்று கேட்டால் எத்தனை பெயர் அதை துணிச்சலாக சொல்ல முடியும்? ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். காலத்தை கருத்தில் கொண்டு என் உரையை நான் சுருக்கிக் கொள்கிறேன். நான் எப்படி மேலாண்மை குழு உறுப்பினர் ராணி அவர்களை நாங்கள் பேச வைத்தோமோ, எத்தனை நாங்கள் முகுந்தனையும் இமானுவேலையும் சுலேகாவையும் நாங்கள் முதல் மாணவர்களாக கடந்து சென்ற ஆண்டிலே 23, 24 கல்வி ஆண்டிலே இந்த 111 வட்டாரத்தில் இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி அல்ல அரசு பள்ளி 111 பள்ளிகளிலேயும் எங்கள் பள்ளியும் முழு தேர்ச்சியை படித்து சாதனை படைத்தது போலவே இங்கு 246 மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பூமியிலே அடியெடுத்து வைத்தவர்கள் அத்தனை பேரும் நீங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதலை உங்கள் முன்னாக வைக்கின்றேன். சாதனை மட்டுமல்ல, இங்கு படிக்கிற அத்தனை மாணவ மாணவிகளும் சரி, உங்கள் உடலை தயவு செய்து நீங்கள் தீய பழக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி, கல்வி வேண்டும் என்றால் உங்களுடைய உடலுடைய சுகம் சரியாக இருக்க வேண்டும். எந்த விதமான கெட்ட சிந்தனைகளுக்கோ தன்னுடைய உடலை வருத்தி அதை சேதப்படுத்துகின்ற எந்த தீய பழக்கத்திற்கும் தயவு செய்து யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அரசு உயர்நிலை பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் எந்த ஒரு தீய பழக்கத்திற்கும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதபடி உத்தமனாக பசுத்தமாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உங்களுடைய பாதம் கொண்டு கேட்டுக் கொள்கின்றேன். காரணம், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வேதனைகளாக இருக்கிறது. சரித்திரம் படிக்க வேண்டும். வீரர்கள் இருந்தார்கள், புரட்சியாளர்கள் இருந்தார்கள், தேச தொண்டர்கள் இருந்தார்கள், இத்தனை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் மடித்து அழித்து ஒழித்து போய்விடும் போல இருக்கு இந்த தீய பழக்க வழக்கத்தினர். தயவு செய்து ஆசிரியர்கள் இத்தனை மாணவர்களை கண்டிக்க முடியும். ஆசிரியர்கள் எத்தனை மாணவர்களை ஒழுங்குபடுத்த முடியும், அல்லது பெற்றோர்கள் எத்தனை பிள்ளைகளை ஒழுங்குபடுத்த முடியும். 24 மணி நேரமும் அவர்கள்
பயணிக்க முடியுமா? உங்களே உங்களுடைய மனசாட்சி பிரகாரம் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்களே உங்களுடைய சிந்தனையை நீங்களே செப்பரிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நான் சரித்திரத்தை கூறவில்லை, வருங்காலத்தை பற்றி கூறவில்லை, நீங்கள் கல்வியில் பயிலுங்கள் என்று நான் சொல்வதற்கு வரவில்லை. தயவு செய்து நீங்கள் நல்லவனாக மட்டும் இருங்கள். அத்தனை செல்வங்களும் உங்களை தானாக வந்து சேரும். நல்லவனாக மட்டும் இருந்து பாருங்கள், அத்தனை ஒன்று சேரும். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பது சரித்திரமே அல்ல. நீங்கள் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறீர்கள் என்பதுதான் சரித்திரம். சரியாக இல்லையாங்க? சரி, தயவு செய்து வருகிற நாட்களில் கல்வி வேண்டும், செல்வம் வேண்டும், வீரம் வேண்டும். நீங்கள் நல்லவனாக இருந்து அடுத்தவர்களுக்கு தொண்டுள்ளம் படைத்தவர்களாக, யாவருக்கும் எந்த ஒரு தீங்கு செய்யாதபடி பரிசுத்தமாக நீங்கள் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக உங்கள் வாழ்க்கை இருக்குமேயானால் நிச்சயமாக எல்லா வகையிலும் வெற்றி வாங்கி கிடைக்கும் என்று இந்த நேரத்தின் மூலமாய் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதற்கு அடுத்ததாக விளையாட்டு போட்டிகள் இருக்கிறது, கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஆகவே இனி நான் தொடர்ந்தால் எனக்கு கல்லால் அனுப்பீர்கள் என்று நினைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். என்றும் 111 பள்ளிகள் மீண்டும் மாணவ செல்வங்களே, நான் பேசிக் கொண்டிருப்பது உங்களிடத்தில் மட்டுமே. 111 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அம்மாப்பேட்டை அரசு உயர்நிலை பள்ளியில் உள்ளவர்கள் மட்டும் எந்த விதத்திலும் ஒழுக்கமானாலும் சரி, வீரமானாலும் சரி, கல்வியானாலும் சரி, எல்லாவற்றிலும் நாங்கள் சிறந்தவர்கள் 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 என்று முன்மாதிரி சாதனையாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மீண்டுமாய் இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முடியுமா? முடியுமா? ஒழுக்கத்தோடு இருக்க முடியுமா? அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க முடியுமா? செய்து காட்டுவோம், செய்து காட்டுவோம்.